பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல அபி. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டில? நமக்கு தெரியாததை அப்படி என்னடி சொல்லிட்டாங்க? நல்லா சாப்பிட்டு உன் உடம்ப பார்த்துக்கிறதுல உனக்கு என்னடி கஷ்டம்? எல்லாம் திமிருடி உனக்கு. அவங்களுக்கு என்னடி தெரியும்? அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. நம்ம கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? உன்னை யார் கவலைப்பட வேண்டான்னு சொன்னா? நல்லா கவலைப்படு, கத்தி கதறி அழு. ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தெம்பா செய்ய. சும்மா பேசாத அபி. நீ கூட பிரெக்னெண்டா இருக்கும்போது சரியா சாப்பிட மாட்டேன்னு பிரேமா அடிக்கடி சொல்லுவா. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இங்க பார், ஏன் நிலைமை வேற, உன் நிலைமை வேற. ஜெயில அபி. சரி ஓகே, இங்க பார், மனசுல கவலையை ஏத்திக்காத. அது உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நல்லதில்ல. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ கொடுக்குற பரிசாடி இது. சரி, இனிமே ஒழுங்கா சாப்பிடு. முதல்ல இந்த விரதம்லாம் இருக்கிறல்ல, அதை விடு. எந்த சமயம் கோயில்ல உட்காந்துக்கிட்டு விரதம் இருந்தாதான் பலன் கொடுப்பேன்னு சொல்லல. உன் கருவறை தான் கோவில், அதுல வளர்ற குழந்தை தான் தெய்வம். நீ சாப்பிடுற சாப்பாடு தான் நைவேத்தியம். புரிஞ்சுதா? அம்மா தாயே, நான் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன்ல. வேணா ஒன்று பண்ணு, நாளைக்கு ஒரு ஃபுல் பிரியாணி, முழு கோழி, பாயா இதெல்லாம் வாங்கிட்டு வா. ஃபுல் கட்டு கட்டு போதுமா? ஆமாடி, நான் வாங்கி கொடுத்த உடனே அப்படியே சாப்பிட்டுருவ பாரு. குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்துடுவேன். அவரை பேச விட பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே. மாமா குட் மார்னிங். இப்போ எப்படி இருக்கு மாமா? அப்பா, எங்கள் 2 பேருக்கும் மொரீஷியஸ்க்கு ஹனிமூனுக்காக 2 டிக்கெட் போட்டு கொடுத்தீங்களே, அதோட ட்ராவல் ஏஜென்சி நேம் மட்டும். எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அதெல்லாம் கேட்டு டென்ஷன் பண்ணுறீங்க? சந்தியா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். இல்லைப்பா, இப்போ உங்களால் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ட்ராவல் ஏஜென்சியோட நேம் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஏங்க, இப்போதானே சொன்னேன். மாமாவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஃபோனில் சொன்னேனே, நம்ம கல்யாணம் பண்ண மறுநாளே ஹனிமூனுக்காக மொரிஷியஸ் போகிறதுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்காருன்னு. அதான் சந்தியா, மறந்துட்டியா? கல்யாணமே நடக்கலை, டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும்ல. அதனால தான் அப்பா கிட்ட ட்ராவல் ஏஜென்சியோட நம்பர் கேட்டேன். அப்பாவை நாளைக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அவர் கான்ஷியஸ் ஆகிறதுக்கே 2-3 நாள் ஆகும். மாமா, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஹனிமூன் ட்ரிப் கேன்சல் ஆகுதுன்னா நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்களே, அதுவே போதும் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார், சீஃப் டாக்டர் சிங்கப்பூர் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஆப்ரேஷன். உங்கள் ரிப்போர்ட்லாம் பார்த்தாச்சு. இன்னும் 1 ஹவரில் உங்களை அப்சர்வேஷனுக்கு கொண்டு போயிடுவோம். எதையும் நினைக்காதீங்க, டோன்ட் வரி, ஓகே? சார், ரிலாக்ஸ்டாக இருங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நாளைக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம்னு சொன்னீங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் செல்வா. தேங்க்ஸ் டாக்டர். ஆனால் கல்யாணம் தான் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஐ எம் வெரி சாரி. ஆமாம், ஏன் தள்ளி போட்டீங்க? இல்லை, சந்தியா தான் கொஞ்சம் பிடிவாதம் மறந்துட்டேன். அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டா. அப்படியா? ரொம்ப தைரியசாலியான பொண்ணா இருக்க. வருங்கால மாமனாருக்காக கல்யாணத்தையே நிறுத்திட்டீங்களே, வெரி குட். சார், இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மிஸ்டர் செல்வா. டாக்டர், யூ ஆர் எ லக்கி மேன். தேங்க்ஸ் டாக்டர். டேக் கேர். தேங்க்யூ. பாய். ஏன் இன்னும் விளக்கேத்தாம இருக்கமா? அது ஒண்ணுதான் குறைச்சல். போடி வாய முடியும். உங்க பொண்ண 4 அறை விட்டு கல்யாண மண்டபத்துக்கு இழுத்துட்டு போகாம இப்படி கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? தீபா, மரியாதையா போயிடு. ஏற்கனவே நாங்களும் நொந்து போய் கிடக்குறோம். அப்ப விளக்கேத்த மாட்டேன். அப்ப நான் போய் ஏத்துறேன், என்ன பண்றேன்னு பாக்கலாம்.
ஃபோன் அடிக்குது, எடுத்தா என்ன? யாருங்க? ஹலோ சார், நான் பாபு பேசுறேன் சார். சார், ஹெவி டிராஃபிக் சார். நான் கார்ல வந்துகிட்டே இருக்கேன் சார். மவுண்ட் ரோடு கிராஸ் பண்ண போறேன் சார். சாரி சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் பத்திரிக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். மண்டபம் அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். வடபள்ளிங்கிறது ஞாபகம் இருக்கு, எந்த மண்டபம் தான் தெரியல சார். எந்த மண்டபம் சார் அது? பாபு சார், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கல்யாணம் தள்ளி போயிடுச்சு சார். கல்யாணம் நின்று போச்சா? ஆமாம். என்ன சார், என்ன காரணம்? அது மாப்பிள்ளையோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பைபாஸ் சர்ஜரிக்கு. என்ன சார், இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நான் இப்போ தண்டையார்பேட்டையிலேருந்து வேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் சொன்னேன், டென்ஷன் உங்களை மறந்துட்டேன். ஐ எம் சாரி சார். ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அவருக்கு முழுசாக குணமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சார். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வைக்க பாருங்க, இல்லைன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்பா, கொஞ்சம் கால் எடுங்க. நான் அப்புறமா பேசுறேங்க. பத்திரிகைக்கு மரியாதை கொடுத்த பிரயோஜனம் இல்ல. நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சே. நான் என்னமா பண்ண? நீதான் எல்லாமே பண்ண. இந்நேரம் ரிசப்ஷன் நடக்க வேண்டியது. எல்லார் மனசையும் உடைச்சு உன் தலையில நீயே ஒரு லோடு மண் அள்ளி கொட்டிக்கிட்ட. இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? உன் கல்யாணத்தை நிறுத்தின, என் கல்யாணத்தை தானே நிறுத்தின. ஏங்க, தூக்கி போட்டு உடைங்க அந்த போனை. என்னம்மா பேசுற நீ? பின்ன என்னங்க, காலையில இருந்து ஒவ்வொருத்தரா போன் பண்ணி கல்யாணம் நின்னு போச்சா, கல்யாணம் நின்னு போச்சான்னு விடாம கேக்குறாங்க. பதில் சொல்லி மாடல, செத்து போயிடலாம் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த அப்பா அம்மாவுக்கும் வரக்கூடாதுங்க. நீ வெளிப்படையா சாதாரணமா சொல்லிட்ட. என்னால முடியல கௌரி. 2 நாளா ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. தலை சுத்துது, கை கால் உதறுது, பேச்சு வரல, வாய் குளருது. இந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர் ஏரியா ஃபுல்லா வலிக்குது. என் சம்பந்தி மாதிரி நானும் நெஞ்சு வலியில படுத்துறோம்னு பயமா இருக்கு. நான் பொண்ணு கல்யாணம் தள்ளி போச்சுன்னு தான் சொன்னேன். எல்லாரும் நின்னு போச்சான்னு கேக்குறாங்க. எந்த வார்த்தையை தவிர்க்கணும்னு நினைக்கிறனோ அதையே கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அதை கேட்கும்போது என் இதயமே நின்னு போயிரும் போல இருக்கு. சந்தியா, நாங்க உயிரோட இருக்கிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாத்துருவோமாடி. கொடுங்களே. ஏமா பேசாம இருங்கப்பா. ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணா உலகம் ஒன்றும் அழிஞ்சு போயிடாது. கல்யாணம் மறுபடியும் நடக்கும்ல? என்னப்பா இது கேள்வி? நம்ம மேல எந்த தப்பும் இல்லையே. அடுத்தவங்களுக்கு வேணா சிச்சுவேஷன் புரியாம இருக்கலாம், அதனால அவங்க விமர்சனம் பண்ணலாம். நமக்கு தானே உண்மை என்னன்னு தெரியும். நாம ஏன் பதட்டப்படணும்?
தைரியமா இருங்க, நல்லது நடக்கும்பா. அழாதம்மா. முடியலடி, என்னால முடியவே இல்லை. பிள்ளையாரப்பா, இன்னைக்கு மாமாக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும். மாமா தீர்க்காயசோட இருக்கணும். எந்த ஒரு சிக்கலும் இல்லாம பாத்துக்கோ. இளவரசி, இந்தாம்மா. நல்ல சிவங்கிற பேர்ல முருகன் கோவில்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதமும் புஷ்பமும் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோமா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. பரவாயில்லம்மா, அப்ப நான் வரேம்மா. இந்தாங்க, உங்க மாமாக்காக அர்ச்சனை பண்ணுது, அவருக்கு வச்சு விடுங்க. நல்ல சிவம் எங்க மாமா, அவருக்கு தான் இன்னைக்கு ஆபரேஷன். அவருக்காக நான் வேண்டதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க எதுக்கு கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ண சொல்லிருக்கீங்க? ஒரு மனிதாபிமானம் தான். உங்க மாமாக்காக மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற எந்த மேஜர் ஆபரேஷனா இருந்தாலும் அந்த பேஷண்ட் பேர்ல அர்ச்சனை பண்றது உண்டு. இது கை காசு போட்டு நான் பண்றது இல்ல. டெய்லியும் 4 பேருக்கு அர்ச்சனை பண்ற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல. நான் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் ஃபண்ட்ல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் ஒதுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ்க்காக பண்ற ஒரு நல்ல காரியம் அது. நான் வெறும் ஒரு கருவிதான். இருந்தாலும் ஐடியா உங்களது தானே. இந்த அர்ச்சனையை உங்க பேர்ல தான் நாங்க பண்ணோம்னு நாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட அர்ச்சனையை கொடுக்கும்போது அவங்க முகத்துல பாக்குற சந்தோஷம் இருக்கே, அதுலயே பாதி ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடும். இப்படி ஒரு நல்ல விஷயத்த வேற ஹாஸ்பிட்டல்ல ஏன் செய்யறது இல்ல? இளவரசி ஐடியா. காப்பி ரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் போல இருக்கு. மனுஷங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதை நோக்கி ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. பிரச்சனையில உறவுக்காரங்களை பார்த்து சிரிச்சு பேசுறதுக்கு கூட இப்ப யாருக்கும் நேரம் இல்ல. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போதுதான் நமக்கும் மனசு இருக்கு, அது இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிற நினைப்பே நமக்கு வருது. அதுலயே நான் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்றதே கிடையாது. இல்லைன்னா மனசு மறந்து போயிடும் பாருங்க. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களால தான் இளவரசி தன் வாழ்க்கையில நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனைங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? வழக்கமா நான் ரொம்ப கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்க, அப்படிதான் பேர் எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் சிக்கனும், அவ்வளவுதான். ஆனா உங்க முயற்சியில இப்ப என்னோட பங்களிப்பா இருக்கணும்னு தோணுது. அதனால நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல இருந்து ஒரு 1000 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு அது உங்க அர்ச்சனை ஃபண்ட்ல சேர்த்துக்கோங்க. ஏன் சார்பில் எத்தனை பேருக்கு அர்ச்சனை பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. சரி, இந்த புண்ணியமும் உன் மாமனாரையே போய் சேரட்டும். எங்க மாமாவுக்காக அர்ச்சனை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் ஆரம்பிச்சிடுவாங்க. நான் கிளம்புறேன். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ்.
ஆபரேஷன் ஆரம்பிச்சாச்சா? இன்னும் இல்லைம்மா. எங்க நீ வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். அவங்க எப்படி வராமல் போயிடுவாங்க? அவங்க எப்பவுமே நமக்கு தான். அண்ணி, வாழ்த்துக்கள். வாங்கிக்கங்க. இது எதுக்கு? சரியா மணி 8. இந்நேரம் உங்களுக்கும் அண்ணனுக்கும் மண்டபத்தில் கல்யாணம் நடந்திருக்கணும். அண்ணன் உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கணும். எங்கள் எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை தியாகம் பண்ணியிருக்கீங்க. அண்ணன் தாலி கட்டலைன்னா என்ன? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் தான் என் அண்ணி. அப்போ இத்தனை நாளா நீங்க என்ன அண்ணியா நினைக்கலையா? அதானே, இன்னும் எதுவும் கேள்வி கேட்கலையேன்னு பார்த்தேன். அது அன்அஃபிஷியல், இது அஃபிஷியல் அப்படின்னு வச்சுக்கோங்களா அண்ணி. செல்வா, அம்மா. தாலி தான் கட்டல. என் மருமகளுக்கு இந்த பூவையாவது வச்சு விடுப்பா. சரிம்மா. சந்தியா, கண் கலங்காத, ரிலாக்ஸாக இரு. கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். ஆபரேஷன் தியேட்டர்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியாக இருக்கு மேடம். சரி, பார்த்து பத்திரம். என்னங்க 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 மாமா, இங்க பாருங்க, மருமக வந்திருக்காங்க. மாமா, மாமா. அவருக்கு அனஸ்தீஷியா கொடுத்துருக்கு. அழாதீங்க அத்தை, தைரியமா இருங்க. பரவாயில்ல, கொஞ்சமா வைங்க. கவலைப்படாதீங்கம்மா. உங்க மருமக அவருக்காக நல்லா வேண்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆபரேஷன் சக்சஸ் தான். சார், டாக்டர்ஸ் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க கூட்டிட்டு போங்க. சந்தியா, அழுதுட்டு இருக்காத. ஆபரேஷன் நல்லபடியாக முடியும். என்ன சந்தியா இது? நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கவலைப்படாத, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். இது பாருங்க. சொல்லுங்க மேடம். எதிர்பாராத விதமா உங்க கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். மாமனார் மாமியார இந்த காலத்துல எதிரிகளா பாக்குறாங்க. ஆனா சந்தியா சொந்த அப்பா அம்மா மாதிரி பாக்குறா. அவளை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
டாக்டர் தருண் எங்கே இருக்காரு? ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க. ஓகே. என்ன மேடம் பார்க்குறீங்க? நான் டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர், என்னம்மா? ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. முடிக்க 4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ரூமில் வச்சு அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. பேஷண்ட் கண் முழிக்க 10 மணி நேரம் ஆகும். அப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம். யாருக்குமா ஆப்ரேஷன்? என் வீட்டுக்காருக்கு தான்ப்பா. பைபாஸ் ஆப்ரேஷன். கவலைப்படாதீங்க, எல்லாமே முடிஞ்சிடும். நல்லபடியாக முடிஞ்சிடும் சொல்ல வந்தேன். Oh!